Daily. Taste the Daily. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. $500 கோடிக்கு மேலே கொடுத்த ஆதவர்ஜனை வெளியில் அனுப்புதுனாக்கா சும்மா அனுப்புமா, இல்லை விடுதலை சிறுத்தை சும்மா அனுப்புமா? அவர் கொடுக்கல சார், அவராக கொடுத்தாரு காசு. யார் கொடுத்தா? அவர் மாமனார் தானே கொடுத்தாரு. விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் எனி அதர் பார்ட்டி டு டிஃபீட் டிஎம்கே அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு உதயநிதிக்கும் திமுகவுக்கும் தலைவலியாக விஜய் இருப்பதால் இன்றைக்கு விஜயே அந்த கூடாரத்தை காலி செய்யணும்னாக்கா நம்மால் அங்கே போகணும், இங்கே இருக்கக்கூடாது. அப்போ அங்கே உள்ளே போனால் தான் புஷியானதை காலி பண்ண முடியும். அண்ணன் சீமான் சொன்னதையும் நம்ம சொல்லணும். தூண் நான் துப்புனை எச்சி தூக்கி வச்சு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டாரு ஒரே வார்த்தையில். இதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியுமா? யாரை சொல்கிறாருன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிட போகிறாங்க. அவருக்கும் சுந்தர் சிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் திரைப்படங்களும் ஒன்றா. விஜயை ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆதவர்ஜன்ட்டு. அவருக்கே தெரியாம தான் அதெல்லாம் நடக்குதா? தெரியாம தான் நடந்திருக்கு. கூட இருந்தா எப்படியே சார் அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட இருந்தால் தப்பு இல்லை தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. விசிகாவிலிருந்து விலகினார் ஆதவர்ஜன் அவர்கள். பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டே இருக்கு. திருமாவளவன் அவர்களும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை கருவியா பயன்படுத்துறாங்க, திமுக ஒழிக்க நினைக்கிறவங்க வந்து நம்மளை கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த ஆதவர்ஜன் விலகல் பத்தி உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க சார். திருமாவை ஒழித்து கட்ட வேண்டும், விடுதலை சிறுத்தையை ஒழித்து கட்ட வேண்டும், விடுதலை சிறுத்தையை தன்னுக்குள்ள அடிமைப்படுத்தியே வச்சிருக்க வேண்டும் என்பதற்காகவும், திருமா தன்னை விட்டு விலகிவிட்டால் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கூடாரம் 2ஆக உடையும் இல்லை உடைக்கப்படும் என்றதை பறைசாற்றுறதுக்காக தான் ஆதவர்ஜனை திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சது திமுக. சரிங்களா? இல்லைன்னு மறுப்பீங்களா? எப்படி சார்? இந்த முறை ஆதவர்ஜன் வீட்டுக்கு ரைடு வந்த பொழுது சபரீசன் ஃபோன் பண்ணி கேட்டாராம், இஸ் எவ்ரி திங் இஸ் குட், கோயிங் வெல். அப்போது மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு ரைடு வந்த பொழுது மத்திய அரசு எவ்வளோ கண்காணிக்கும், அந்த நேரத்தில் யாரும் பேச மாட்டாங்க. அதை தாண்டி ஒரு பேசுகிறேன்னா எவ்வளோ இணக்கம். நீங்கள் வேற அரசியல் வேற தானே சார்? எப்படி நட்பு வேற அரசியல் வேற தானே சார்? ரைடு வர்றது நட்பு இல்லையா? இல்லை, அதுக்குள்ள அரசியல் இல்லை, அப்படித்தானே? அரசியலுக்காக தான் ரைடே. விசிகாவில் ஏன் சேர்க்கணும், விசிகா விட்டு ஏன் விளக்கணும்? இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. முடிச்சிடவா? விசிகா திருமாவிலிருந்து இந்த முறை திமுகவோட இல்லாமல் அவர் முதல்ல வெளியேறினாலே அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள்லேருந்து சலசலப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியாக வெளியில் போகலாம், வேற கட்சி வேற கூட்டணிக்குள்ளே போகலான்னு ஒரு சலசலப்பு ஏற்படும். அன்றைக்கு பிரச்சனையாக இருந்தது திருமா. ஏற்கனவே திருமா தான் வந்து விஜயகாந்த் கூட சேர்ந்தார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது திருமாவை தன் வசப்படுத்துவதற்காக நல்லா யோசிச்சு பாருங்கள். 2014 இன்னைக்கு 40-40 பீத்துறாங்கல்ல, அன்றைக்கி 40-40 தோத்த கட்சி திமுக. அந்த கட்சிக்கு அப்போது ஆதவர்ஜனா வந்து அழைக்கப்பட்டு அது உள்ளே போய் அப்போ இருந்து சபரீசன் கூட டைப்பில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த பெண் நிறுவனத்தை உருவாக்கினதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இருந்த நபர். இவரை இந்த கட்சிக்குள்ளே அனுப்பிய பிறகுதான் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆதவர்ஜனா ரெட்டி அவர்கள் விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு தான் திருமாவை தூக்கி பிடிக்கிறார். 9 வருஷம் திமுகவோட சேர்ந்து பயணம் பண்ணீங்கல்ல, நீங்கள் தானே ஸ்ட்ராட்டஜியில் வகுக்கிறீங்க. ஏன் வந்து நீங்கள் அப்போலாம் வந்து மாநாட்டில் வந்து 19 வந்து திமுக கூட்டணி பெரிய அளவில் வரதுக்கான காரணம், விசிகா உள்ள வரதுக்கான காரணம் நான் தான் இருந்தேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ ஒரு கூட்டணி பெருசாக வரணும், இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவரை ஏன் கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கூட்டணியை அதுவும் திமுக காரணம்னு சொல்கிறீங்க சார். என்ன எப்படி சாத்தியம் சார்? சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவோட பயணம் பண்ணி ஸ்ட்ராட்டஜியில் வகுத்த ஏன் நீங்கள் அம்பேத்கரை பற்றி திமுக தூக்கி பேசவே சொல்லலை? இன்னைக்கு நீங்கள் விடுதலை சிறுத்தைக்குள்ளே வந்தோடனே அம்பேத்கரை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? திருமாவை கையில் எடுப்பதை விட அம்பேத்கரை கையில் எடுத்தால் தான் கட்சியை உடச்சி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அன்றைக்கு ஆதவர்ஜனா அந்த கட்சியில் சேர்ந்த போது வந்த செய்தியும் பாருங்க, திருமாவுக்கு பின் கட்சியை கைப்பற்ற போகும் ஆதவர்ஜனா அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ திருமா வந்து பிரச்சனை கிடையாது. விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் எனி அதர் பார்ட்டி டு டிஃபீட் டிஎம்கே அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்போது இன்றைக்கு உதயநிதிக்கும் திமுகவுக்கும் தலைவலியாக விஜய் இருப்பதால் இன்றைக்கு விஜயே அந்த கூடாரத்தை காலி செய்யணும்னாக்கா நம்மால் அங்கே போகணும், இங்கே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ என்னை அடிக்கிற மாதிரி அடித்தாதான் நாங்கள் வந்து வெளியில் அவனை அனுப்ப முடியும். தொடர்ச்சியாக இவர் சொல்கிற பேச்செல்லாம் கான்ட்ரவர்சி. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கடந்த ஒரு வாரம் ஊடக வேலை உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் முழுக்க விஜயோட செய்திகள், இப்போ முழுக்க திரும்ப ஆதவர்ஜனா செய்திகள் மட்டும்தான். விஜய்க்கு நிகராக ஆதவர்ஜனாவை போர்ட்ரேட் பண்ணி இப்போ கொண்டு வராங்க. அடுத்து ஆதவர்ஜனா என்ன செய்ய போகிறார், அடுத்து என்ன பண்ண போகிறார், அடுத்து இவர் வந்து விஜய் கூட சேர்ந்தால் விஜய் ஜெயிக்க வைப்பார், அதிமுக கூட சேர்ந்தால் அதிமுக ஜெயிக்க வைப்பார், இவர் இல்லாமல் யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வாய்ஸா பார்க்க முடியாது. ஏன்னா
ஆனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினது, இது மற்ற கட்சிகளை தாண்டி விசிக வந்து ஒரு பேசுபடு பொருளா இருக்கு அப்படின்னு தானே பார்க்க முடியும். ஆதவர்ஜுன பார்க்க முடியுமா? ஆதவர்ஜுனா பேசின பிறகுதான் இது இவ்வளவு பெரிய விஷயமா வருது. ஆதவர்ஜுனா பேசுவதற்கு முன்பாக காங்கிரஸ் இது குறித்து பேசியிருக்கிறது. அண்ணன் திருமா தனியாக இது குறித்து பேசும்பொழுது ரொம்ப பெரிய சர்ச்சை வரல. காங்கிரஸ் பேசிய போது சர்ச்சை வரல. நீங்கள் விஜய் பேசிய போது கூட இவ்வளவு பூதாகரமான சர்ச்சை வரல. அதிகாரத்தில் பகிர்வு தருவோம்னு சொன்ன பொழுது ஆதவர்ஜுனா பேசும்போது மட்டும் எப்படி இது இவ்வளவு பெரிய செய்தியாக கடத்தி கொண்டு போக முடியுதுனாக்கா, செய்தி சேனல்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஆட்சியாளர்களை வச்சுட்டு நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அடுத்த நகர்வு எது? நான் முன்னாடியே சொன்னேன், இவர் 6 மாசம்லாம் சஸ்பெண்டில் உட்கார மாட்டார், சீக்கிரத்தில் வெளியில் வருவார். இவர் எந்த கட்சிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரோ, நீங்கள் ஒரு வேளை விஜய் கட்சிக்குள்ளே போனாக்கா போகும்போது என்ன பதவி கேட்குறாரு உங்களுக்கு புரியுதா? இத்தனை நாள் பேசாத இப்போ வன்னியரசும் சொல்லி வச்சிருக்கிறாரு, பதவியெல்லாம் நாங்கள் கொடுக்கல, இவர் தான் கேட்டு வாங்கினாருன்ட்டு. ஆனால் அவர் மேடைகளில் பதிவு பண்ணது, ஊடகத்தில் சேட்டலைட் மீடியாவில் அவர் பதிவு பண்ணது, நான் வந்து பதவியெல்லாம் கேட்கல, எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் மட்டும் கொடுங்க போதும் தான் கேட்டேன். விச் மீன்ஸ் விஜய் கட்சியில் நான் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் கொடுங்க, எனக்கு போதும், பெரிய பதவி வேண்டாம். அப்போ அங்கே உள்ளே போனால் தான் புஷி ஆனந்தை காலி பண்ண முடியும். அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வகுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? இல்லை, உள்ள இது வரைக்கும் சேர்த்துக்கான எந்த ஒரு செய்தியுமே வரலையா சார்? சேர்த்துக்க போறாருன்னு எந்த செய்தியுமே தம்பி, சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி தானே இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வைக்கிறாருல, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒருத்தர் செஞ்சார்ல, அவரையும் காலி பண்ணணும்னாக்கா இவர் அங்கே உள்ளே போனால் தான் இதில் இருக்க ப்ளஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் விஜய் கட்சிக்குள்ளே போனாலும் ஏடிஎம்கேக்குள்ளே போனாலும் அவங்க பேக் போனாக இருக்கிறது என்ன, அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் தான். அந்த முதுகெலும்பை முதல்ல சிதைவுபடுத்தினா தான் கட்சி ஜெயிக்காது. இந்த 2 கட்சியில் எந்த கட்சி தோத்தாலும் லாபம் யாருக்குன்னா திமுக இருக்கு. அப்போ விஜய்க்கு பின்னாடி வருவோம் சார். விசிகாவை உடைக்கணும் அப்படின்ட்டு திமுக நினைக்க வேண்டிய காரணம் என்ன? அது நினைக்குமா? விசிகா தன்னை விட்டு போய்விடாமல் இருப்பதற்காக தான் அதை வச்சு நாங்கள் வச்சிருந்தது. நீ நல்லா வச்சு பாருங்களேன். திமுக அவங்க வரலாம், நான் சொல்லட்டுமா ஈஸியாக, ரொம்ப புரியுற மாதிரி. ஒருத்தன் வீட்டில் போய் பேர் வச்சா காசு, ஒருத்தன் வீட்டு கல்யாணத்துக்கு, உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்கள்கிட்டே நான் காசு வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமா? அதைத்தான் திமுக செஞ்சுது. அப்போது காசு எந்த ரூபத்தில் வந்தாலும் வாங்கின திமுக 2024 மோடிக்காக பிரச்சாரத்தை சன் டிவியில் ஒளிபரப்பின திமுக 500 கோடிக்கு மேலே கொடுத்த ஆதவர்ஜுனை வெளியில் அனுப்புதுனாக்கா சும்மா அனுப்புமா? இல்லை விடுதலை சிறுத்தை சும்மா அனுப்புமா? அவர் கொடுக்கல சார், அவரா கொடுத்தாரு காசு. யார் கொடுத்தா? அவர் மாமனார் தானே கொடுத்தாரு. சரி, நீங்கள் இவ்வளோ ரோசமாக பேசுறீங்களா ஆதவர்ஜுன் வேணாம், எங்கே வாங்கின காசு திருப்பி கொடுங்க பார்ப்போம். திருப்பதி உண்டியலில் கிடச்சி போட்டதை கூட திருப்பி கேட்டு வாங்க. லீகலாக வாங்கியிருக்காங்க சார், லீகலாக வாங்கியிருக்காங்க பணம். தட்ஸ் கரெக்ட். ஒருவேளை ஆதவர்ஜுனாவுடைய லாட்டின் மார்ட்டினுடைய பணத்தை பிளாக்கை ஒயிட்டாக மாற்றதுக்காக கொடுத்துருக்கலாம்ல. நான் உனக்கு இப்படி கொடுக்கேன், எனக்கு இப்படி கொடு, கிவன் டேக் பாலிசி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது ஆதவர்ஜுனாவை திட்டமிட்டு விடுதலை சிறுத்தையை கையகப்படுத்துவதற்காக யூஸ் பண்ணீங்க. இப்போ விடுதலை சிறுத்தை பிரச்சனை கிடையாது, பிரச்சனை விஜய். விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இதான் பிரச்சனை பொழுது இன்றைக்கு என்ன பண்ணுறீங்க? புதுசாக சர்வே எடுக்கிறீங்க. எந்த முட்டாளாவது எலெக்ஷனுக்கு 1.25 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்போது சர்வே எடுப்பானா? இதில் குறிப்பாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சர்வே எடுக்குது, ஒரு நாளிதழ் வச்சிருக்கக்கூடிய, அதுவும் வலைதளம் வச்சிருக்கு, குமுதம் எடுக்குது. அதை விட முக்கியம் ரங்கராஜ் பாண்டே எடுத்தார். தனித்தனியா அவங்கவுங்க சேனல்ல விருப்பப்படி தான் சார் எடுத்திருப்பாங்க. தம்பி, எள்ளு எண்ணெய் காயலாம், எலிப்புழுக்கு ஏன் காயுது? ரங்கராஜ் பாண்டே ஒரு விஷயத்தை எடுத்து வெளியிடுறாரு. எப்படி இருந்துச்சு களம் அப்படின்னு எடுக்கிறாங்க சார். 2026 தான் எடுக்கிறாங்க. 2026 பாண்டே எடுக்கிறாருன்னா பாண்டேயோட நோக்கம் என்னன்னாக்கா, விஜய் உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, நீங்கள் ஒருத்தனை இந்த சந்தானப்பட்டில் இவனை டாக்டர் நம்ப வைக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அது போல் வந்து விஜயை ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யார் கூட கூட்டணிக்கு போனால் நீங்கள் தான் சீக்கிரம்னு சொல்லணும். அப்போ தான் எடப்பாடிக்கும் அவருக்கும் கிளாஷ் வரும். ஒருவேளை எதிர்காலத்தில் வந்து கூட்டணி வச்சா, அப்போ எடப்பாடி கூட போகாமல் தனித்தனியாக 2 பேர் நிற்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு இந்த பக்கம் திமுகவிற்கும். அடுத்து மெகா கூட்டணியாக காசு கொடுத்து ஒரு கூட்டணி பிஜேபி செய்யும். இப்போ கேட்டரிங் காலேஜ் படிச்சுட்டு வந்தாலும் அண்ணாமலை அவருடைய கூட்டணிக்கு 2வது ஓட் பர்சன்டேஜ் வரதுக்காக திட்டமிட்டு செய்யக்கூடியது. கரெக்டுங்களா? இதுக்காக தான் இப்போது இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை பயங்கரமாக சொல்கிறார். இப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்களா? டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிட போகிறாராமே. அவருக்கும் சுந்தர்சிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? தம்பி, சுந்தர்சி அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 வெளியிட்டாரு. இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் திரைப்படங்களும் ஒண்ணா? ஊழல் பட்டியலும் திரைப்படங்களும் ஒண்ணா? திரைப்படம் மாதிரி தாங்க நீங்கள் சீன் கார்டு வெளியிட்டீங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வெளியிட்டீங்க. இப்போ 3 வெளியிட போகிறேன்றீங்க. இந்த 2 பட்டியல் வெளியிட்டீங்களா, அதோட இம்பாக்ட் என்ன, தாக்கம் என்ன? யாரை கைது செஞ்சீங்க? யார் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு? 10 காசு. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்க தானே செய்வாங்க. எல்லாமே உடனடியாக தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? அதைத்தான் சொன்னேன். சுந்தர்சிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தீர்வெல்லாம் ஒன்று எட்டப்படாது. இது அவர்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுவதற்கும் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கும். அப்போ தான் 2026 அண்ணாமலை நிற்கிற தொகுதியில் நீங்கள் டம்மி வேட்பாளர் திமுக போட்டு அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஈரோடு எலெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ்க்கு திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரீ எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு தான் கொடுப்பாங்க. வாய்ப்பு இல்லை. திமுக வெற்றி பெறும் நினைப்பாங்க. திமுக தான் நிற்கும். ஏன்னா கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு அதிமுக முனைப்பா இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் பிஜேபி முனைப்பா இருக்கு. விக்கிரவாண்டியில போட்டியே இல்லை சார் அதிமுக. விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியே இடல. இப்பவும் ஈரோடு தேர்தலையும் போட்டியிட மாட்டாங்க தானே. அந்த மாதிரி தானே இருக்கும். அதுதான் தம்பி, நீங்க எதற்கு இப்போ இந்த போட்டி இப்போ இல்லை,
26ல யார் அந்த 26ல இடத்த யார் கைப்பற்றணும் ஒரு முனைப்பு இருக்குல்ல. அப்போ கூட்டணி கட்சி இல்ல கொடுக்கறத வெற்றி விட தோல்வி 26ல பாதிக்கும் அப்படிங்கறதுனால இடைத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடியது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பண்ற விஷயம் தானே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 2026ல கோயம்புத்தூர்ல இன்னொரு அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் ஈரோட்ல இன்னொரு டிஎம்கே எம்எல்ஏவை உருவாக்கணும்னு நினைப்பாங்களா? கூட்டணி கட்சியை உருவாக்கணும்னு நினைக்குமா திமுக? அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க. தட்ஸ் இட். அதான் இப்ப நடக்கும். நீங்க பாருங்க. சரிங்க சார். இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு வந்துருவோம். அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் செயல்படுறாரு அப்படின்னா, நேரடியா அதிமுகவ தான் இப்ப அதிமுக தான் 2வது பெரிய அளவுல இருக்காங்க. எதிர்க்கட்சியா இருக்காங்க. அவங்கள தானே உடைக்க பார்க்கணும். ஏன் விஜய்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க? எதிர்காலத்துல விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும். ஸோ அதனால வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நீங்க ஆதவர்ஜுனா 2 பக்கமும் தூண்ல போட்டு வச்சிட்டாரு. 2 பக்கமும் எதுல மீன் சிக்கினாலும் நம்ம அந்த கட்சிக்குள்ள டிராவல் பண்ணலான்னு. 2மே வந்து மீன்கள் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. முதலைகள் இருக்கிற கட்சியில நீங்க போட்டு விட்டுட்டீங்க, உட்காந்துருக்கீங்க. நீங்க எடப்பாடி அவ்வளவு சாதாரணமெல்லாம் கணக்கு பண்ண முடியாது தம்பி. சசிகலா ஓரங்கட்டி, எடப்பாடி டிடிவியை ஓரங்கட்டி 3 முறை சிஎம் இருந்த ஓபிஎஸ் ஓரங்கட்டின ஆளுக்கு ஆதவர்ஜுனை வலிச்சு உள்ள போட்டு தூக்கி அடிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே இது கிடையாது. ஒரு கற்பனாய்வாதம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. இப்ப ஆதவ அர்ஜுன் தரப்புலயோ, விசிக தரப்புலயோ, திமுக தரப்புலயோ நீங்க வந்து அவர் ஆதரவா பேசுறதெல்லாம் வந்து ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. என்னன்ட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்றது திமுகவை தான் விமர்சனம் பண்றாங்க. அன்றைக்கு பேசும்போது கூட அம்பேத்கரை பற்றி பேசுனது இல்லாம நேரடியா திமுகவையும் மன்னராட்சி அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்றாங்க. எப்படி அவங்க ஒண்ணா இருவாங்கன்னு சொல்றீங்க நீங்க? அவங்க காட்டுற படத்தை நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன்றேன். நீங்க சினிமா செய்தி பார்க்க மாட்டீங்க, நான் படம் காட்டுறீங்க. மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாரு சார். சூப்பர். நான் கூட இப்ப திமுகவுக்காக ஒரு கவிதை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுவரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஜெசிகாவுக்கு ஆதரவா பேசுறாரு. சரி தம்பி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நிலவரத்தை பற்றி திமுகவுக்கு பிடிச்சது போலவே நானும் கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். இன்றைய ஆட்சி நிலை திமுகவிற்கு சமர்ப்பணம்னே சொல்லலாம். 1000 வருஷம் ஆனாலும் ஆறாத ரணம் இருக்கு, சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு. சாதிய கொடுமை இங்கு சாக்கடை போல் ஓடுது, மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது. குடிக்க ஒரு டீ கேட்டா இரட்டை குவளை முறைன்னு சொல்லுறான், காதலிச்சு கல்யாணம் முடிச்சா ஆணவத்துல கொள்ளுறான். தாகத்துக்கு வறண்ட தொண்டை தண்ணீரைத்தான் தேடுது, தண்ணீரை திறந்து பார்த்தா மலம் வாசம் வீசுது. மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க மாசக்கணக்கு ஆக்குறான், அதை பத்தி கேட்டாக்கா சமூக நீதி பேசுறான். சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராய கடை ஓடுது, சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது. ஊர் முழுக்க தண்ணீர் உல்லாசமாக போகுது, ஒருவேளை சோத்துக்கு ஊரே மன்றாடுது. அரசாங்க காசை யார் ஆட்டையை போட்டது, அதை பற்றி கேட்டாக்கா ஓசின்னு ஏசுது. அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். மன்னராட்சிக்கு பதில்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது மக்களாட்சி நடக்குது, இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. மக்களாட்சி நடக்குதுன்றது மக்கள் சொல்லணும். மக்கள் தான் சார் சொல்றாங்க. அப்படியா? என்கிட்ட இருந்து நீங்க வரியை என்கிட்ட இருந்து எப்படி நீங்க வாங்குறீங்க, புடுங்குறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? இன்றைக்கு எடப்பாடி பேசின அந்த விஷயத்தை கூட நான் சொல்றேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா செந்தில் பாலாஜி வாங்குறாரு. செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாருனாக்கா, தம்பி இங்க பாருங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினா கையேந்தி கொடுங்கன்னு கேட்டா பிச்சை, அவங்களா பார்த்து செஞ்சா உதவி. புரியுதுங்களா? 2மே இல்லாம கட்டாயத்துக்கு நீங்க எம்ஆர்பியை விட அதிகமாக 10 ரூபா வாங்குறீங்கன்னா அது என்னது? கொள்ளை, அதிகார மமதை. இதுதான் மன்னராட்சின்னு சொல்றேன். நீங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய், அதுல மட்டும் நீங்க தனியா கல்லா கட்டுறீங்க. இது தலைமை குடும்பத்துக்கு போகுதுன்னு சொல்றாரு. இது மன்னராட்சி இல்லாம என்ன ஆட்சி? என் மீது நீங்கள் எப்படி வந்து இவ்வளவு பெரிய வரிச்சுமையை தொடர்ந்து நீங்க ஏற்றலாம்? எல்லாத்துலயும் வரிச்சுமை. கைட்லைன் வேல்யூல இருந்து இந்த மன்னராட்சியை தான் சார் ஒழிப்போம்னு சொல்றாரு ஆதவ அர்ஜுன் அவர் 2026ல. தம்பி, ஆதவர்ஜுன் ஒரு ஆள் நினைச்சலாம் மன்னராட்சிலாம் ஒழிச்சிட முடியாது. அதற்கு ஒழிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் தான் முடிவு எடுக்கணும். அது எடப்பாடியோ, விஜயோ அல்லது வேற மாற்று கட்சிகளோ அவங்க தான் முடிவு பண்ணுமே தவிர ஒரு ஆதவர்ஜுனால மன்னராட்சிலாம் இல்ல ஒழிச்சிட முடியாது. அவசரப்படுறாரு ஆதவ அர்ஜுன் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு அமைப்புக்கு ஆதரவா இருந்த நபரை வந்து தன்னுடைய கட்சிக்கு வர வச்சு ஒரு 6 மாசம் வந்து வெளியில ஏத்துறேன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பக்கூடிய அளவுக்கான அரசியலை செய்ய போறார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் இங்க பலிகடாக்கப்பட்டிருக்காரு. அண்ணன் திருமாவை இங்க யாருமே குறை சொல்லல. அவருக்கே தெரியாம அரங்கேற்ற இல்ல நாடகம் தான் இது. எதிர்க்கட்சிகள் செய்யுதுன்னு சொல்றாங்க சார். ஆனா அதை ஏற்றுக்குவாரான்னு கேக்குறேன். நீங்க ஆதவ அர்ஜுன் விசிகாவுல இருக்கார், விசிகா விட்டு வெளியில போறாரு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றீங்க. அதை ஏன் அவர் ஏற்றுக்கணும் திருமாவளவன் அவர்கள்? ஏன் ஏத்துக்கணும்னா புரியல எனக்கு. திமுக மூலம் அனுப்பப்பட்ட இல்ல நபர் அவருக்கே உள்ள தெரியாம வந்தாரு. தான் அதெல்லாம் நடக்குதானே? தெரியாம தான் நடந்திருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆதவர்ஜுனாவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது தெளிவா சொன்னாரு. உள்நோக்கம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நிமிஷம் திட்டு போறாரு, நான் இல்ல கட்சி விட்டு வெளியில வரேன். எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணி விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான திட்டமா கூட இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எதிர்க்கட்சிகள் வெளியேற்ற நினைக்கிறாங்களா இல்ல நீங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போறீங்களா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சாலும் நீங்க திமுக காலில் தான் போய் போட போறீங்கன்னு பொழுது நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப எளிய முறையில ஒரு விஷயத்தை கடத்தி கொண்டு போகணும்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை திட்டமிட்டு புகுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வர எளிமையா சொல்லிடு. இப்போ வர பைக் இருக்குல்ல,
பைக்லலாம் பட்டப்பகல் நீங்கள் சாவி போட்டு லைட் எரியும். லைட்டு எதுக்கு முதல்ல? நைட்டு எடுத்துக்கு வெளிச்சம் இல்லாத இடத்துக்கு தானே. பகலில் லைட்டு தேவையான ஒருத்தனாவது கேட்டிங்களா? ஏன்டா அப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு. இதையும் ஏற்றுக்குறோம். அவன் வந்து பேட்டரி கம்பெனிக்காரங்க கூட டைப் வச்சுட்டு பகலில் லைட் எரியிற மாதிரி வேலையை செய்கிறான்ல. இதுதான் திணிப்பு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இங்கே திணிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ட்டார். அன்னைக்கு இருக்க சூழலை வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாரு. மாநாடு நடத்துனீங்க, பெரிய விஷயம் செஞ்சீங்க. ஆனால் அதான் சொல்கிறேன்ல, அண்ணன் திருமாவுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. பிரச்சனை முழுக்க முழுக்க திமுகவுக்கு விஜயால. அதனால தான் விஜய் மீது கேவலமான அவதூறுகள் பரப்பப்படுகிறது. என்ன அவதூறு? ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதாவாமே. இதை வந்து ஒரு அது ட்விட்டர்ல சில பேர் பண்ற விஷயம் தானே சார். பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு தம்பி. பயங்கர ட்ரெண்டா நீங்க பரப்புனீங்க. சரி, இது ஒரு பக்கம். த்ரிஷாவோடு வந்து அவர் வந்து விமானத்துல ஏறி போனாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு. இது ரெண்டையும் ஒரு சேர ஒரே நேரத்துல பரப்பக்கூடியது யாரு? அவங்களால அதற்கெல்லாம் பதில் வந்து தொடக்கத்திலே விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க தானே. இந்த மாதிரி ட்விட்டர்ல இருக்கட்டும், சமூக வலைதளங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பரப்புவாங்க. எது உண்மை எது தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் நானும் சொல்றேன். தம்பி, ஜஸ்டிஸ் யார் கேட்கணும்? பாதிக்கப்பட்ட நபர் தான் கேட்கணும். ஒருவேளை சங்கீதா பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க தான் எங்கேயாவது அந்த குரலை பதிவு பண்ணியிருக்கணும். அவங்களே கேட்காத போது உங்களுக்கு என்னடா வலிக்குது ஜஸ்டிஸ்ன்னு கேட்குறீங்க? நம்பர் 1. 2வது, அந்த த்ரிஷா கூட சேர்ந்து ஃப்ளைட்டில் ஏறி போனார், இந்த மாதிரி பண்ணாருன்ட்டு. அவர் அதாவது இது வந்து அறமான செயலா? வெளியில் வரல. அவர் கலந்துக்க போனது கல்யாணத்துக்கு தானே. யார் வீட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது போகிறேன் நான் சொல்லிட்டு போனார்? இல்ல. ஒரு கல்யாணத்துக்கு சக நடிகை நண்பரோட கல்யாணத்துக்கு போறதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா ஆக்குறீங்க. நீங்க வந்து அவர் ஏதோ டிவிக்கே வந்து ஒரு சர்வே எடுத்துச்சாமா, அத வந்து ரகசியமா ஒருத்தனுக்கு கிடைச்சதாமா, அவன் வெளியிடுறானாமா. அவன் யாரு? கீழ போட்டிருக்கான். நாமெல்லாம் குரங்கின் பிள்ளைகள்னு. நீ குரங்கு பிள்ளையாவே இருந்துட்டு போ. ஆனா அந்த குரங்கு ஆட்டி வைக்கிற குரங்காட்டின்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான். அப்போ விஜய் அவர்கள், நீங்க எவ்வளவுதான் அவதூற பரப்புங்களேன், அவர் உடம்புல விழுகிற மயிறு மாரி அவர் பாட்டுக்கு அதை கண்டுக்காம போயிட்டே இருக்கிறாரு. உங்களை ஏறி மிதிச்சுட்டு இத்தனை நாள் வந்து சினிமா ஃபீல்டில் எப்படி வந்தாரோ, அது போல தான் வந்து நாளைக்கு அரசியலும் வந்து நிற்க போறாரு. அப்போ நீங்க நேரடியாக எதிர்ப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லாமல் இது வந்து கோழைத்தனமா ஒரு வேலை செய்றீங்க. செய்யுங்க, பார்த்துக்கலாம். இல்ல, விஜய் அவர்கள் வந்து அந்த அம்பேத்கர் விழாவிலே வந்து பங்கேற்று பேசும்போது கூட, நான் ஏன் நேரடியா போல, நேரடியா போனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறத தவிர, நேரடியா களத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தானே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து களத்துக்கே வராத தற்கொலையெல்லாம் வந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாரு. ஓ, அந்த விஞ்ஞானி அவர் கூட நின்னது யார் தெரியுமா? இப்ப அதாவது திருவண்ணாமலையில தீபம் ஏத்துனாங்க தெரியுமா? அவர் கூட இருந்து பெண் போலீஸ் அடிச்ச நபர் தான் அவர் கூடயே பின்னாடி இருக்கிறாரு. இல்ல, அதுக்கு புகார் கொடுப்பாங்க, அதை வந்து விசாரணை பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க தானே சார். நீங்களே கூட இருந்தா எப்படியே சார் அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல வரீங்க? கரெக்ட். ஜாஃபர் சாதிக் உங்க கூட இருந்தா தப்பு இல்லை தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்க கூட இருக்கிறாப்புல தப்பு இல்லை தான். நீங்க என்ன வேணா அமக்கலம் பண்ணுங்க. இதைத்தான் சொல்றேன். ஆணவ போக்கு, திமிரு பேச்சு, அதிகாரம் மமதையில நாங்க ஜெயிப்போம்னு சொல்றேன்ல, என்ன சொல்லியிருக்கணும்? அதிகாரம் மமதை கிடையாதுங்க. நாங்க இயல்பா மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம். நிச்சயமா நாங்க ஜெயிப்போம். எங்களுடைய கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்கணும். அதிகாரத்தோட திமிரோட நான் இருப்பேன்னாக்கா, திமிரோடயே இருங்க. அது எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்கன்றத நானும் பார்க்க தானே போறேன். இல்ல சார், அவர் சொல்றதுக்கான காரணம் வந்து நேரடியா போயிட்டு நாங்க அரசியல் தலைவர்களா இருக்கோம், அதே மாதிரி அமைச்சர்களா இருக்கோம், நேரடியா போயிட்டு மக்களுக்கு உதவி பண்றோம். உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போறாங்க, வெள்ளத்துல வந்து போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியா நிக்கிறோம். நீங்க வந்து நேரடியா கூப்பிட்டு பனையூர்ல வந்து உதவி செய்யக்கூடியவர்கள்லாம் பேசலாமான்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். மக்கள் பாதிக்கப்பட்டால் உதவி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கா? தனி மனிதனுக்கு இருக்கா? அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடியவர், நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடியவர்கள் வந்து நேரடியா களத்துக்கு வரணும்னு கேட்பாங்க தானே. நான் வரேன், வரல ஏன் பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், என் பணத்தை நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறது, நான் ஏன் சௌகரியத்துக்கு எடுத்து செலவு பண்ண தான். நான் சம்பாரிச்ச பணத்துலேருந்து உங்களுக்கு வரி கொடுக்கறது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு தான். அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. அதை குறித்து உதவிட்ட கேள்வி கேட்டால், ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், நான் என்ன சுற்றி பார்த்துட்டே இருக்கேன், என்ன பண்ணுறேங்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் நாங்கள் கேள்வி எழுப்புறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செய்யுங்க. நீங்கள் விஜய் வந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாருன்னா ஓகே, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், அந்த விமர்சனம் ஒன்று இருக்குது. நானும் விஜய்ட்ட தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, சலூன் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வாங்கன்றேன். நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அவங்கனாக்கா, விஜயகாந்த் செஞ்சார்ல அதுபோல் வந்து நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஆர்மி மாதிரி உருவாக்குங்க. தொண்டர்படையை உருவாக்க தனி யூனிஃபார்ம் கொடுங்க. 10,000 பேரை கூப்பிட்டு கூட போங்க. அந்த 10,000 பேரை தாண்டிட்டு அவங்கள்ட்ட வந்துடுவான், வரமாட்டான்ல. நீங்கள் இந்த பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து விஜய் வந்து செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டியை விட்டுட்டு வெளியில் வாங்க. ஏன்னா நான் டிவி கேட்காரன் கிடையாது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணுறதுக்கு. உண்மைனா உண்மை, தப்புனா தப்பு, அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் இந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ளுங்க. அதே சமயத்தில் நீங்கள் இவர்கள் பொன்னாட்சி கொடுப்பது போல் வந்து திமுக இங்கே பறைசாற்றி பேசியிருக்காங்கல்ல, நீங்கள் அதை பாருங்கள். ஒரு இபி சார்ந்த நபர் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்தை வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இபி லைன் மேலே ஒரு கம்பியை பிடிச்சிட்டு கீழே இருக்க கம்பியில் நடந்து போகிறார். அவர் என்ன குரங்க அவர்? அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் தமிழ்நாட்டின் வந்து ஸ்பைடர் மேன்னு போடுறான். ஏன்னா அவன் உயிரை பணைய வச்சு நடந்துகிட்டு இருக்கான். இதுலேருந்து உங்களுக்கு புரியுதா? இபியில் தேவையான பொருட்கள் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை. சென்னையில் மழை, மக்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி செய்தி போடுவாங்களே, அதை சொல்ல வரீங்க? என்ன தம்பி? அதான் இவங்க சௌகரியத்துக்கு செய்தி போடுறதுலாம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஊடகங்கள் செய்யறத வந்து அரசு மேலே எப்படி சார் தப்பா சொல்ல முடியும்? அந்த இடத்துல அவர் வேலை செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட் இருந்ததா? எதுக்கு அவருக்கு மேலே ஏறணும்? அவருக்கு அவசியமா? தன் உயிரை பணயம் வைத்து கம்பியில் நடந்து போகிறதுக்கு அவர் என்ன குரல் வித்து காட்டுறாளா?
நீபியில் வேலை செய்கிற நபரை வந்து நீங்கள் ஒரு ஆட்சியர் வந்து அதை எடுத்து போஸ்ட் போடுறாரு, அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன்ட்டு. நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்டுக்கணும் தெரியுமா? இந்த துறை சார்ந்த அமைச்சர் இங்கே தேவையான எக்யூப்மெண்ட் இல்லை, நீ என்னையா பண்ணிட்டு இருக்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு நீ சரக்கு அடிச்சுட்டு படுத்து எடுக்கிறீங்களா இல்லையான்னு மக்கள் கேட்குறாங்கப்பா, பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கணுமே தவிர, கம்பியில் நடக்கிறது நீங்கள் புகழ்ந்துக்கிறீங்கனாக்கா ஆளாளுக்கு இதே மாதிரி கம்பியில் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன வருது நாடு? இல்லை கேட்குறேன், கம்பியில் நடக்கிறதுக்கு அவங்க ஆத்தாப்பா பெத்து போட்டு வச்சுருக்காங்க அவனை? சக மனுஷனோட உயிரை பார்க்காம உங்கள் சௌகரியத்துக்கு டைட்டில் வைக்கிறது, தம்பு வைக்கிறது, அவனுக்கான பிரச்சனையை நீங்கள் என்னென்னு பார்க்க மாட்டீங்க. அவன் ஏன் அவனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் கம்பி மேலே ஏறி போய் வெட்டியிருப்பான். கீழே விழுந்தானே செத்து போயிருந்தானே யார் கொடுப்பா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செத்த உடனே 1 லட்சம் 2 லட்சம் நிதி அறிவிச்சுட்டு டேஷ் ஆச்சுன்னு போயிடுவீங்க. அவன் குடும்பம் அதுக்கப்புறம் நறுக்கதில் நிற்கணும். இதானே? இதைத்தான் சொல்கிறேன் ஆணவ போக்குன்ட்டு. 2026 தேர்தல் நோக்கி தான் எல்லா கட்சியுமே பயணிக்கிறாங்க. 2026 தேர்தலில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. நேற்றைக்கு ஒரு 16 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அது மக்களுக்கு தேவையான ஒரு தீர்மானங்களா இருக்கா? தீர்மானங்கள் பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 2024 போல கிடையாது, இந்த முறை வந்து உங்களை கூப்புக்கு அனுப்பக்கூடிய வேலையை நான் செய்வேன் நேரடியாக சவால் விட்டுருக்காரு. யாருக்கு? திமுகவுக்கு, மாநகராட்சிக்கு. 2வது விஷயம் 16 தீர்மானங்கள். அதில் தான் வந்து டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறத பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு, மக்கள் மீது கொடுக்கக்கூடிய வரிச்சுமையை பற்றியும் பேசியிருக்கிறாரு, மக்கள் போராடுறதை பற்றியும் பேசியிருக்கிறாரு, திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு ஒரு விஞ்ஞானி பதில் சொல்லியிருக்கிறாரு. சொந்த ஊரில் அவருடைய உருவ பொம்மையை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏவாவேல், அவர் பதில் சொல்கிறாரு, இது ஒன்று மட்டும் நாங்கள் ஒத்துக்கிறோம், தேசிய நூல் ஆக்கணுன்றத. ஏன்னா திருக்குறள் என்ன சொன்னதோ அது போல வந்து வாழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதின்னு இருக்காரு. சார் அவர் தான் சார் சிலையெல்லாம் வச்சாங்க. அவரு அதை ஏற்றுக்கிட்டு தானே. யாருக்கு சிலை வச்சாரு? திருவள்ளுவருக்கு சிலை வச்சது திமுக அரசு தானே. எவ்வளோ பேருக்கு சமாதி கட்டி சிலை வச்சிருக்கீங்க? அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்படிலாம் சொல்லாமா சார்? செஞ்சிருக்கீங்களா செய்யலையா? யாருக்கு சார் செஞ்சாங்க? அப்புறம் எதுக்கு நீங்கள் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணீங்க? கள்ளச்சாரம் எங்கே குடிச்சு சார் அது தவறு சார், ஒரு அரசாங்கத்தோடைய தவறு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடறேன். அப்போது இதில் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏவாவேல சொன்னது கலைஞர் கருணாநிதி திருக்குறளுக்கு இருக்கிறதுக்கு ஏற்றப்பாறு வாழ்ந்த ஒரு தலைவராம். திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பிறர் மனை நோக்கா, கல்லுண்ணாமை, களவு செய்யாமை, இதெல்லாம் தாண்டி இவரை பார்த்து தான் எல்லாம் பின்பற்றி வந்திருக்காங்கன்றாரு. அப்போது கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு கலைஞர் கற்றுக்கிட்டு வாழ்ந்தாராம். கலைஞரை பார்த்து கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி தானே? வெரி சிம்பிள். அப்போது இதை எப்போ சொன்னான்றது இன்னும் வேடிக்கையானது. சொன்னால் சிரிச்சாலும் சிரிச்சிருவீங்க. கண்ணாடி பாலத்தை கன்னியாகுமரியில் பார்வையிட்டு சொல்கிறாரு. ஏற்கனவே காங்கிரீட்டில் கட்டின பாலமே நக்கிட்டு போயிடுச்சு, கரெக்டா? இப்போ கண்ணாடி பாலம் பெரிய வெள்ளமாக வரும்போது அந்த மாதிரி நடக்க தானே சார் வாய்ப்புகள் இருக்கு. கரிகாலன் கட்டின கல்லணை இன்னும் நிற்கிது, புரியுதுங்களா? அன்றைக்கி உங்களுக்கு சிமெண்ட் கிடையாது, அன்றைக்கி டெக்னாலஜி கிடையாது, அன்றைக்கி வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கிடையாது, அன்றைக்கி வந்து இன்றைக்கி முறுக்கு கம்பெனி முறுக்கிட்டு நிறையா போகிறாங்க பாருங்க விளம்பரம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து சுண்ணாம்பியும் கடுக்காயும் கருப்பட்டியும் போட்டு கட்டின பில்டிங் இன்னும் நிற்கிது. நீங்கள் கட்டின இந்த பாலம் உடஞ்சிட்டு போகுதுனாக்கா அப்போ எந்த அளவுக்கு லெத்தாஜிக்னஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது. போனால் போயிட்டு போகுது, எல்லாத்துலேயும் டெண்டர் கொடுத்து சம்பாதிக்கிறது. இப்போ குளம் வெட்டி வச்சுருக்காங்க, சுற்றில என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? காங்கிரீட் போட்டு கல் போட்டு பதிச்சு வச்சுக்கிட்டு இந்த லட்சத்தில் இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆட்சியில் உங்களுக்கு ஒவ்வொரு நபரையும் வச்சு நீங்கள் எவ்வளோ விமர்சனம் கேவலமாக பேச வைக்கிறீங்கன்னு இருக்குது. அதில் தான் அண்ணன் சீமான் சொன்னதையும் நம்ம சொல்லணும். பூன் நான் துப்புனை எச்சியை தூக்கி வச்சுட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டார் ஒரே வார்த்தையில். இதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியுமா? யாரை சொல்கிறாரு? யாரை சொல்கிறாருன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. தூணு யாரை வேணாம், அதாவது நாம் தமிழரின் கழிவுன்னு சொல்லி கூட இன்னும் அந்த கட்சியை சேர்ந்த இடுமாவன் கார்த்தியும் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. அவங்கள வச்சு தான் கட்சி வளர்க்குறீங்கனாக்கா அப்போ நான் துப்புனை எச்சி வச்சு தானே நீங்கள் கட்சி வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டாரு. உங்கள் கட்சி வளர்க்கறதுக்கு நான் தான் கொடுக்குறேன்றார். அப்போது யார் நாம் தமிழ்லேருந்து போனால் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். செந்தில் பாலாஜி நிச்சயமாக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுக கலந்து போனவரை போய் அவர் சொல்ல மாட்டார், கரெக்டுங்களா? இவர் சேகர் பாபு சொல்லியிருப்பார், அப்பாவை சொல்லியிருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து அதே கட்சியில் பரம்பரை இருந்தவங்க தானே, அதனால் அது பிரச்சனை கிடையாது. அப்போ உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து உருவாக்கின ஒருத்தருக்கும் இல்லை என்ன இல்லை என்னமோ இல்லை, அது உங்களுக்கு புரியும். என்ன இல்லைன்னு மக்கள்கிட்ட கீழே சொல்லுவாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக மக்களை காவு கொடுக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்த முறை எடப்பாடியும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களும் ரொம்ப தீர்க்கமாக இறங்கியிருக்காங்க. ஆதவர்ஜுன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆதவர்ஜுன்ட்ட நீங்கள் தேவையில்லாமல் கொண்டு ஆதவர்ஜுனை உள்ளே போட்டுட்டு அவரை வேணால் கூப்பிட்டுக்கங்க, பதவி கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுங்க. ஆனால் உங்கள் கட்சியோட முதுகெலும்பை சரி செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை கொடுத்தீங்கன்னாக்கா அவர் வேலையை காட்டிடுவார், திமுக ஜெயிச்சிடும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் 5 வருஷம் கத்திட்டு கிடக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றேன். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி தம்பி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.